தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 26/4/2015 ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் இரவு 7:04 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு வளர்பிறை அஷ்டமி. வளர்பிறை என்று சொன்னாலும் கூட அஷ்டமி என்று சொன்னாலே வைரவரை வழிபட்டால் வளர்ச்சி கூடும். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, விலங்குகளுக்கெல்லாம் சக்தி அதிகம் உண்டு. அது நமக்கு விளங்குவதில்லை. விலங்குதானே என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் கலங்கும் உள்ளத்தை காப்பதற்கு விலங்குகள் உறுதுணை புரிகின்றன. விலங்குகளுடைய கண்களெல்லாம் பார்த்தால் இரவிலே பளிச்சென்றிருக்கும். குறிப்பாக நாம் காரில் சென்று கொண்டிருக்கிறோம், எதிரிலே ஒரு வண்டி வருகிறது. அந்த மாட்டு வண்டியிலே 2 காளைகள் பூட்டப்பட்டிருக்கும். அதனுடைய கண்ணை பார்த்தால் பளிச்சென்று இருக்கும். மனித கண்களுக்கும் அந்த விலங்குகளின் கண்களுக்கும் வேறுபாடு உண்டு. பின்னால் நடப்பதை உணர்கின்ற ஆற்றல் சில விலங்குகளுக்கு உண்டு. அவற்றிலே எல்லாம் மிக சக்தி வாய்ந்த விலங்கு என்று சொல்வது பசு. ஆகையினாலே தான் பார்த்தால் பசு, பாய்ந்தால் புலி என்று கூட ஒரு பழமொழியை சொல்லுவார்கள். பசு இருக்கிறதே, அதை வீட்டிலே வளர்க்க வேண்டுமாம். இப்பொழுதெல்லாம் அது வளர்ப்பதற்கு இயலாத சூழ்நிலை பலருக்கும் வந்துவிட்டது. இருந்தாலும் இன்னும் சில வீடுகளிலே அதை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். தனியாக பசுகளையெல்லாம் வைத்து கோபூஜையெல்லாம் செய்கின்றார்கள். பல கோவில்களிலேயெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். கோபூஜை செய்வதிலே நாம் கலந்து கொண்டால் ஆபத்துக்களிலிருந்து தவிர்க்க இயலும். அதுபோல தான் அதாவது செல்வம் குளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திருமண வீடுகளிலே சரி, அதே மாதிரி கிரகப்பிரவேச காலங்களிலும் சரி, 60 என்று கொண்டாடுகிற அந்த மணிவிழாவிலும் சரி, இந்த பசுக்களை வைத்து கோபூஜை செய்வார்கள். திருக்கடையூருக்கு சென்றால் அங்கே மணிவிழா தம்பதியர்கள் வந்து நுழைகின்ற பொழுது அதனுடைய வாசலிலே, அந்த கோவில் வாசலிலே கோபூஜை செய்துதான் உள்ளே அழைத்து கொண்டு செல்வார்கள் முதல் நாள் மாலை நேரத்திலே. இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், கோபூஜை செய்வது என்பது மிக அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய ஒன்று. அந்த பசுவை நாம் தொட்டு கும்பிட்டாலே போதுமாம். வீட்டிலே பசு இருந்தால் அதன் வாலை தொட்டு கும்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். பசுவினுடைய உடல் முழுவதும் தெய்வம் இருப்பதாக சொல்வார்கள். அந்த பசு இருக்கிறதே, அது நுழைந்த வீட்டிற்குள் தீய சக்திகள் அண்டாது. எனவே தான் முற்காலத்திலே எல்லாம் அரசர்களுடைய ஊர்வலங்களிலே முன்னாலே பசுதான் முதலிலே செல்லும். பசுவை தரிசித்த பின்னாலே தான் எல்லா தீர்த்தங்களையும் நாம் தரிசிக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். வீட்டுக்குள்ளே ஒரு புதிதாக வீடு கட்டினால் கோபூஜை வைப்பார்கள். பசுவை வீடெங்கும் நுழைய வைப்பார்கள். அந்த பசு 5 பொருட்களை வழங்குகின்றன. அந்த 5ம் ஒன்று சேர்வதுதான் பஞ்சகவியம் என்பது. அதாவது பால் கொடுக்கிறது, தயிர் கொடுக்கிறது, வெண்ணெய் தருகிறது, கோமயம் சாணம் தருகிறது. இந்த 5ம் கூடுவது பஞ்சகவியம். இந்த கலவையைத்தான் ஹோமங்களிலெல்லாம் கொடுப்பார்கள். சிரவண நாட்களில் எல்லாம் அந்த சடங்குகளில் பஞ்சகவியத்தை கொடுப்பார்கள். கர்ப்பமுற்ற பெண்கள் கூட 3ஆம் மாதத்தில் இந்த பஞ்சகவியம் சாப்பிட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இந்த பசுவிற்கு ஒரு அற்புதமான பலன் உண்டு. புதிதாக நாம் ஒரு ஆடை வாங்கினால் பசுவினுடைய முதுகிலே வைத்து வழிபட்டு விட்டு அணிந்து கொண்டால் நமக்கு வாழ்க்கையில் நிறைய ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும் என்பது கிராமப்புறங்களில் ஒரு நம்பிக்கை. அது மட்டுமல்ல, ஒரு குழந்தைக்கு நோய் வந்துவிட்டது, குழந்தை சாப்பிடவில்லை, அல்லது குழந்தை கத்திக்கொண்டே இருக்கிறது என்றால் பசுவை தொட்டு கும்பிட்டு அதன் முகத்துக்கு நேராக அதன் வாலை பிடித்து 3 முறை சுற்றுவார்கள். அதற்கு பின்னாலே அதற்கு திருஷ்டியெல்லாம் போய்விடும். உடனே அந்த குழந்தை கத்துவதை நிறுத்திவிட்டு சாப்பிடத் தொடங்கிவிடும். இது ஒரு நம்பிக்கை. பசு வழங்குகின்ற பால் இருக்கிறதே, அது கொடுக்கின்ற பொழுது 11ஆவது நாள் கொடுக்கின்ற பாலை இலவசமாக கொடுத்தால் அந்த குடும்பத்தின் எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதும் ஒரு நம்பிக்கை. பசு மிக அற்புதமான ஒரு விலங்கு. அதை நாம் வீட்டிலே வளர்க்க முடியாவிட்டாலும் கூட அதை வெள்ளியிலோ அல்லது மற்ற உருவங்களிலோ வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம். பசுவும் கன்றும் ஒரு வீட்டில் இருந்தால் குழந்தை பிறக்காமல் இருக்கிற தம்பதியர்களுக்கு கூட அதை கும்பிடுகின்ற பொழுது குழந்தை பிறக்கிற ஆற்றல் வரும் என்று சொல்கின்றார்கள். ஒரு வீடு கிரகப்பிரவேசத்திற்கு செல்கின்ற பொழுது பசுவை மட்டும் அழைத்து கொள்ளாமல் கன்றையும் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். மாடியிலே வீடு கட்டி குடியேறினால் நாங்கள் அப்படி கூட்டிச் செல்வது என்பார்கள். அப்படி இருந்தால் கீழே கோபூஜை செய்துவிட்டு மேலே இது போன்ற வெள்ளியில் இருக்கின்ற உருவங்களை வாங்கி வீட்டிலே பூஜை அறையிலே வைத்து கொள்ளலாம். எனவே இதுபோன்ற விலங்குகளை வளர்ப்பதன் மூலம், விலங்குகளை வழிபடுவதன் மூலமும் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அபூர்வமான ஆற்றல் நமக்கு வந்து சேரும். நம்முடைய வாழ்க்கை வளமாகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பிரபலங்களால் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். பிறருக்கு கைமாற்றாக கொடுத்த பணம் வந்து சேரும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் உடல் ஆரோக்கியம் சீராகும். மருத்துவ செலவுகள் குறையலாம்.
சூரிய பலமும் நன்றாக இருக்கிறது. எனவே பிள்ளைகளால் பெருமை சேரும். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் கருதி அல்லது கடந்தாண்டு முயற்சி கருதி ஏதேனும் முயற்சி எடுத்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களே, சுக்கிரபலம் மேலோங்கி இருக்கும் என்று திடீரென அறிமுகமானவர்களால் திசை திருப்பம் ஏற்படுகின்ற நாள். திறமை மிக்கவர்கள் உங்கள் பணிக்கு ஒத்துழைப்பு செய்ய முன் வருவார்கள். விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாமல் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலும் உங்கள் கவனம் செல்லும். பெண்வெளி பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நேற்று வரை நடைபெறாத ஒரு காரியம் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். திருமண முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்தி தரும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் போகிறது. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் ஒன்றிரண்டு இன்று வெற்றி பெறலாம். தனவரவு தாராளமாக வந்து சேரும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். தொழிலுக்கும் உறுதுணையாக இருக்கும். நீண்ட நாளாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று உங்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியை வரவழைத்து கொடுக்கப் போகின்றது. 10லே கேது இருப்பதால் தொழில் மாற்றம் செய்யலாமா, உத்தியோகத்தில் மாறலாமா என்ற சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கும். கடகராசி நேயர்களே, சோகங்கள் மாற சுற்றியிருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நாள். தொல்லைகள் தீர வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். குருச்சந்திர யோகம் இருப்பதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் என்றாலும் கூட பகல் நேரத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரலாம். ராகு பலத்தால் வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வருமா என்பது சந்தேகம்தான். பாக பிரிவினைகளில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உடன்பிறப்புகளை அனுசரித்து சென்றால் ஆதாயம் கிடைக்கும். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். திடீரென வரும் பயணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதே நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் உள்ள போராட்டம் உடனடியாக மாறுகின்ற நாள். உறவினர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுதான் உங்களுக்கு கிடைக்கலாம். 12ஆம் இடத்திலே சந்திரன். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீண் விரயங்களும் வரலாம். ஒரு சில விரயங்களை செய்துவிட்டு ஏன் இப்படி செய்தோம் என்று கூட நீங்கள் கவலைப்படுவீர்கள். புது முயற்சிகளை தள்ளி வைக்க நேரிடலாம். மாலை நேரத்தில் வரும் பயணத்தை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. 2லே ராகு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும் அரிது. கன்னிராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் நாள். புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்களை மேற்கொள்ள விரும்புவீர்கள். 3லே சனி. முன்னேற்ற தடைகள் அகலும். சகோதர ஒத்துழைப்போடு சகாயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகம் தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சிக்கு மாற்றினத்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். என்ன இருந்தாலும் 8ஆம் இடத்திலே செவ்வாய் வலுப்பெற்றிருக்கிறார். எனவே உடல் ஆரோக்கியத்திற்கென்று ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உண்டு. உங்களுக்காகவோ உங்கள் குடும்பத்தினர்களுக்காகவோ அது செலவழிக்க நேரிடலாம். துலாம் ராசி நேயர்களே, நிம்மதிக்கான நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். புதன் விரையாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பதால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வரவு 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்காக வரலாம். வாகனங்களில் விபத்துகள் ஏற்படாமல் வழியில் செல்லும் பொழுது கவனமுடன் செல்வது நல்லது. 2லே சனி இருப்பதால் வாக்கு கொடுக்கும் முன் ஒரு கணம் சிந்தியுங்கள். நண்பர்களால் ஏமாற்றத்தை கூட சந்திக்க நேரிடலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, சொந்த தொழிலால் வந்த லாபம் அதிகரிக்கும் நாள். இன்றைக்கு நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். சுகங்களும் சந்தோஷங்களும் கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தங்கம் வெள்ளி போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். புதிய நண்பர்களை நம்பி செய்த காரியத்தில் பொருளாதார விருத்தி அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆரோக்கியத்தில் அக்கறை அதிகம் செலுத்த வேண்டிய நாள். ஏதேனும் ஒரு சிறு நோய்க்கான அறிகுறி தென்பட்டால் கூட உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. இல்லை என்றால் அது விசுரூபம் எடுக்கலாம். உதிரி வருமானங்கள் பெருகினாலும் கூட 2 மடங்காக செலவு ஏற்பட போகிறது. பிள்ளைகளால் தொல்லை, பெற்றோர்களால் தொல்லையெல்லாம் ஏற்படலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதாயத்தை காட்டிலும் விரயம் அதிகரிக்கும் இந்த நாளில் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள முன் யோசனையுடன் செயல்படுவதுதான் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலம் கூடுதல் பலன் கிடைக்கும் நாள். அது மட்டுமல்ல, குளிர் சாதன பெட்டி போன்ற மின்சாதன பொருட்களை வாங்குவதிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆலய வழிபாட்டிலும் கவனம் செல்லும். குழந்தைகளால் ஒரு சில தொல்லைகளை சந்திக்க நேரிடலாம். என்ன இருந்தாலும் 3லே கேது. சகோதரர்களை அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். தெய்வீக நாட்டம் அதிகரித்தால் உங்களுக்கு வரக்கூடிய துயரங்கள் குறையும்.
கும்பராசி நேயர்களே, ஒதுங்கி சென்றவர்கள் ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளும் நாள். உங்களை விட்டு விலகியவர்கள் இன்று விரும்பி வந்து சேருவர். உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். மாலை நேரத்தில் வரும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை வழங்கும். 3ல் இருக்கும் சூரியன் முன்னேற்ற பாதைக்கு வித்திடுவார். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் தாய்வழி ஆதரவும் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, ஜென்மக்கேது. மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சி காணுகின்ற நாள். மாற்று இனத்தவர்கள் கூட்டு முயற்சியால் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கப் போகிறது. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். என்ன இருந்தாலும் ஏழிலேயாக இருப்பதால் உடன் இருப்பவர்களை வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதுதான் நல்லது. சர்ப்ப பிரீதிகளை செய்தால் சந்தோஷங்கள் வந்து சேரும். குருவின் பார்வை இருப்பதால் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.